11 மாதங்களை கடந்து நாங்கள் 12வது மாதத்துக்குள் கடந்து வந்திருக்கின்றோம். මාස 11ක් ගත කරලා අපි 12 වෙනි මාසයට ඇවිත් සිටිනවා. மார்கழி மாதம் என்றாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். උන්දුවක් මාසය කියන්නේ අපිට ඉතාමත් ප්‍රීතිමත් මාසයක්. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත සිහි කරන්නට අපි සියලු දෙනාම සූදානම්ව සිටිනවා. ஆகவே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். එනිසා මේ දේව මෙහෙය සමග එක් වී සිටින ඔබ සෑම කෙනෙක්වම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉතාමත් ආදරයෙන් පිළිගන්නවා. இது மாதத்தில் முதல் வாரமாய் காணப்படுகிறது. අද මාසේ පළමුවෙනි සතිය. உங்களுக்கு தெரியும் நாங்கள் ராத்திரி போஜன மேசையிலே பங்கு பெற போகின்றோம். ඔබ දන්නවා අපි සියලු දෙනාම උන්වහන්සේගේ රාත්‍රී භෝජනයට පංගුකාරයන් වෙනවා. ஆகவே குடும்பமாக இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். එනිසා පවුලක් හැටියට ඒ සඳහා අවශ්‍ය දේ සූදානම් කරගන්න. இப்பொழுது நாங்கள் தேவனை ஆராதனை செய்ய போகின்றோம். දැන් අපි නමස්කාර කරමු. Jesus මෙලොවට බිහිවුණේ පුංචි ගව මඩුවේ පරිසුද්ධ නගරම බෙත්ලෙහෙමේ ඌරින් තොරවතිලේ පාවම් නීකිර මීපරායි යේසු දිකාරේ බුදු අම්මාසේ සීතල දවසක මැදියා රැයාමේ සීත සුළංවැනි දසත හමන්ති සැතපීලයි උන්නේ දුප්පත්තෙනේරු මේ බව දැනගෙන කවදෙන වෙත යන්නේ කලකට පෙරේ බෙත්ලෙහෙමේ ශුද්ධ වූ නගරේ යේසුස් මෙලොවට බිහිවුණේ පුංචි ගව මඩුවේ පරිසුද්ධ නගරම බෙත්ලෙහෙමේ ඌරින් තොලවතිලේ පාවම් නීතිර දීපරා යේසු දිතාරේ මන්දයිනායரும் தூதரின் ஓசை மயங்கி கலகினாரே கந்தை பொதிந்தவர் தவழ்கிறாரே பரிசுத்த நகரம பெத்லெஹேமே ஊரின் தொழுவத்திலே பாவம் நீக்கிட மீட்பராய் இயேசு உதித்தாரே அலக்கட்ட பெரே பெத்லெஹேமே சுத்த වූ නගරේ යේසුස් මෙලොවට බිහිවුණේ පුංචි ගව මඩුවේ යේසුස් මෙලොවට බිහිවුණේ පුංචි ගව මඩුවේ යේසුස් මෙලොවට බිහිවුණේ පුංචි ගව මඩුවේ Father
ස්වර්ගෙන් පොළවට ඔබ ආවේ මග පෙන්වන්නයි පොළොවේ කුරුසියට ගියේ මා ණය උදෙසයි කුරුසියේ සිට ස්වර්ගයට සමිඳුනේ ඔබේ නම ඔසවමි සමිඳුනේ ඔබේ නම ඔසවමි සමිඳුනේ ඔබේ නම ඔසවමි ස්තුති වේවා ස්වාමිනේ ඔබ වහන්සේ අප වෙනුවෙන් කුරුසියට ගියා ஆண்டவரே எங்களுக்காய் நீர் குர்சிக்கு போனதவனா இருக்கிறீர் අපේ ණය ගෙව්වා ස්වාමිනේ எங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்தீரே தகப்பனே ඔබට ස්තුතියි உமக்கு நன்றி හලෙලූයා ප්‍රශංසා වේවා தொழுவோம் அவர் மாட்சிமை துதிகாரம் மகிமை வல்லமையாவும் இயேசுவுக்கே மாட்சிமை ராஜ்யம் அதிகாரமே பாய்கின்றதே தமக்கே கீதத்தோடே ஏலிசா ஒசவமு எனாமே Jesus Vadamu Enanvamu Shri Jesus Raju Venamu Etum Gete Vividun Jesus dan mahimala Raja di Venamu අපි උන්වහන්සේට නමස්කාර කරමු நாங்கள் அவரை நமஸ்கரிப்போமா Jesus fe Shri Jesus ke naame rajya oh balaya tejasvi Edungeva Sihasunen Kalaena Yesu'y namam Melanadin Uyartidu Surajane
ඔසවමු එනිසා ඔසවමු பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்தது எங்கள் பாவங்களை போக்க மாத்திரமல்ல, எங்களை சுகமாக்குவதற்கு. ප්‍රේමවන්තයනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසපත් වුණේ අපිව පාපයෙන් නිදහස් කරන්නට පමණක් නොවේ, අපේ රෝගවලින් අපට සුවය දෙන පිණිසයි. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வாங்கிய அடிகளின் தழும்புகளினாலே நமக்கு சுகம் உண்டு என்று. ස්වාමින් වහන්සේගේ වචනේ කියනවා, උන්වහන්සේ කෑවා වූ කස පහරෙන් අපට සුවය තියෙනවා இந்த කියලා. நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். මේ වෙලාවේ අපි ඔබ උදෙසා යාඥා කරන්නට සූදානම්. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். ඔබේ මොන අවශ්‍යතාවය තිබුණත් ස්වාමින් වහන්සේ එය මුණ ගැසෙන්ට යනවා. அற்புதங்களையும் அடையாளங்களும் இந்த நேரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். පුදුම සහ ලකුණු තුලින් ස්වාමින් වහන්සේ මේ වෙලාවේ ඔබට එලි දරව්වෙන්ට යනවා. உங்களுடைய ஒரு கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு கரத்தை தேவனை நோக்கி உயர்த்துங்க. ඔබේ කාතක් ඔබේ හදවත මත තබාගෙන අනිත් අත උන්වහන්සේ වෙතට ඔසවන්න. தேவன் இந்த நேரத்திலே உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබේ අවශ්‍යතා ඉටු කරන්නට මේ වෙලාවේ සූදානම්ව සිටිනවා. நாங்கள் ஜெபம் செய்வோம். අපි යාඥා කරමු. சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வமே, இதோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, தன்னுடைய தேவையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரத்தில் இருக்கிறதான சகல விதமான நோய்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாக்குவீராக. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சுவாமி, உம்முடைய தெய்வீக கரம் அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடி இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் இறங்கி அவர்களை சந்திக்கும்படியாக, குடும்ப பிரச்சனை இருக்கிறதுக்கு கர்த்தருடைய சுகம் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிதாவே, இதோ உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். சாத்தான் தோல்வியடைந்து என் ஆண்டவராகிய இயேசு ஒரு வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீர் சுகப்படுத்தியதுக்காக நன்றி, தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. අපිත් සමග මේ අමාරු කාලය තුළ සිටගත ජනතා දේව සභා පවුලේ සෑම කෙනෙක්ටම කෙටි පණිවිඩයක් මම ගෙන එන්ට යනවා. කෝවිඩ් වසංගතය, ගං වතුර, ආර්ථික අමාරුකම් මෙවැනි ව්‍යසනයන්ට අපේ දේශීය මුහුණ දුන් වේලාවේ එයට ප්‍රතිචාර දක්වන ලෙස අපි ඔබගෙන් ඉල්ලා සිටියා. ඔබ ඒ දේ කළා. ඔබගේ පරිත්‍යාගශීලී දීම නිසා සභාවක් ලෙස අපේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මෙලෙස පෙන්වා දීමට හැකි වුණා. පළමුවෙන්ම ශ්‍රී ලංකාවේ දිස්ත්‍රික්ක 15ක් තුල ස්ථාන 50කට අධික ප්‍රමාණයකට පිස්සු ආහාර 224,000කට අධික ප්‍රමාණයක් ලබා දීමට අපට අවස්ථාව උදා වුණා. ඒ වගේම දිස්ත්‍රික්ක 13ක් තුල ස්ථාන 35කට අධික ප්‍රමාණයකට වියලි සලාක ඇසුරුම් 4,000කට අධික ප්‍රමාණයක් ලබා දීමට අපට හැකි වුණා. ඊට අමතරව අපගේ ඉලක්කය වුණේ නිරෝධානයට ලක් වූ පවුල් සඳහා වෛද්‍ය ඇසුරුම් 1000ක් සහ ප්‍රතිශක්තිය වැඩි කිරීමට අවශ්‍ය මූලික විටමින් කිහිපයක්ද රෝහලකට ශනිකයෙන් ළඟා විය නොහැකි අයට උපකාර කිරීමටයි. මෙම වසංගත කාලයේදී වෛද්‍ය ඇසුරුම් 2100ක් බෙදා දීමෙන් මනුෂ්‍යයන්ට ආශිර්වාදයක් වීමට අපට අවස්ථාව ලැබුණා. ඒ වගේම අපිට රෝහල් 5කට
දැඩි සත්කාර ඒකක ඇඳන් 10කට වඩා ලබා දීමට අපට හැකි වුණා. එසේම ඔන්ලයින් පාසල් පද්ධතියේ සම්බන්ධ වීමට කිසිදු ක්‍රමයක් නොතිබුණු දරුවන් 62කට ජංගම උපකරණ ලබා දීමට අපි කටයුතු කළා. අවසාන වශයෙන් මෙවැනි කාලයක් තුළ මිනිසුන්ට ඇමතුමක් දී උපදේශන ලබාගත හැකිවන ලෙස ලංකා ලයිෆ්ලයින් නමින් දුරකථන සේවාවක්ද පිහිටුවීමට අපට හැකි වුණා. මේ සියල්ලක්ම අපි ඔබ වෙත ඉදිරිපත් කරන්නේ එම අවශ්‍යතාවය දැක නොපසුබටව ඉදිරිපත් වීම තුළ ඔබ ආශිර්වාදයක් වී ඇති බව පෙන්වා දීමටයි. අප සමග සිටීම ගැනත් ඔබගේ කාලය මෙන්ම මූල්‍යම වශයෙන්ද අපට සහාය දීම ගැනත් අප ඔබට ඉතාමත් ස්තුතිවන්ත වෙමු. ජනතා දේව සභා පවුලේ හවුල්කාරීත්වය යාඥාව සහයෝග නොමැතිව මේ කිසිවක් අපට කොළ නොහැකි වනු ඇත. දෙවියන් වහන්සේගේ කාර්ය තවමත් අවසන් වී නොමැති බව අපි දනිමු. අප රෝපණය කළ බීජ තුලින් තවත් දොරටු විවෘත වී ඇත. දෙවියන් වහන්සේගේ සදාතනික ප්‍රේමය තුලින් ජීවිත වෙනස් වන බව අපි අත්දුටුවා. හඩුල්ල සිට ගැනීමටත් තව අවස්ථාවක් අපට දිනින් දින උදා වුණා. ආයෙත් මම ඔබට ස්තුති කියන අතර දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි කියා මම යාඥා කරනවා. ඔබ සෑම කෙනෙක්ව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ආදරයෙන් පිළිගන්නවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். මගේ නම දිශාන් මම ජනතා දේව සභාවේ පූජකවරයෙක්. நான் டிஷான் மக்கள் தேவ சபை போதகர். මම විශ්වාස කරනවා අද ඔබ සමග මට දෙවියන් වහන්සේගේ වචනයක් බෙදා ගන්න තියෙන බව. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ඒ වචනය ඔබ සමග බෙදා ගැනීම මම ඉතාමත් ලොකු භාගයක් ලෙස සලකනවා. இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் சிலாக்கியமாக கருதுகின்றேன். අපි දැන් දෙසැම්බර් මාසයටත් ඇවිල්ලා. இப்பொழுது நாம் டிசம்பர் மாதத்துக்கு வந்து விட்டோம். නත්තල ළඟම එනවා. இப்பொழுது நத்தார் நெருங்கி விட்டது. ඒත් මේ අවුරුද්ද ටිකක් වෙනස්. ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. අපි දේශයක් හැටියට අමාරු කාලයක් තුලින් යනවා. ஒரு தேசமாக நாம் ஒரு கடினமான சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருக்கிறோம். වසංගත තත්ත්වයෙන් හින්දා අපි ප්‍රේම කරන අපි ආදරය කරන ගොඩක් අයට අසනීප වෙලා සමහර අය ජීවිතේනුත් සමග අරගෙන ඉන්නවා. இந்த வாதை நோயின் காரணமாக எங்களுக்கு நெருக்கமான பிரியமானவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ඒ විතරක් නෙමෙයි සමහර අයට රැකියා ප්‍රශ්න තියෙනවා. சிலருக்கு தொழில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ගොඩක් අයට ආර්ථික ප්‍රශ්න තියෙනවා. பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. නෑදෑ හිත මිත්‍රයන් ටික ටික ඈත් වෙලා ඉන්නවා. உறவினர்கள் அங்கே விலகி செல்லுகிறார்கள். ඉතින් මුළු රටම මේ වගේ අමාරු තත්ත්වයක් තුලින් යනකොට ඇත්තටම නත්තල සැමරීම සුදුසුයිද? முழு தேசமும் இவ்வாறான ஒரு கடினமான சூழ்நிலைக்கூடாக போகும்போது நாம் நத்தாரை அனுஷ்டிப்பது தகுதியானதா? ඊටත් වඩා අපි නත්තල ඇත්තටම සැමරුවාම මොකද්ද අපි සමරන්නේ? நாம் உண்மையாகவே நத்தாரில் எதனை கொண்டாட முடியும்? ජේසුස් වහන්සේ විශ්වාස කරන්නේ නැති අයත් නත්තල සමරනවා. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களும் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். සාප්පු සවාරි යනවා. அவர்கள் பொருட்களை வாங்க செல்லுகிறார்கள். දෑගි භෝග දෙනවා. அவர்கள் பரிசுகளை கொடுக்கிறார்கள். හොඳට කනවා බොනවා. நன்றாக சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள். ඒත් අපි කිතුණුවන් හැටියට අපි නත්තල සමරනකොට මොකද්ද ඒකේ විශේෂත්වය? கிறிஸ்தவர்களாக நாம் நத்தாரை கொண்டாடும் போது அதன் முக்கியத்துவம் என்ன? අපි නත්තල සමරන්නේ නත්තල් කතාව හින්දා නෙවෙයි. நத்தாரின் கதையின் நிமித்தமாக நாம் நத்தாரை கொண்டாடவில்லை. අපි නත්තල සමරන්නේ උන්වහන්සේගේ ජීවිත තුලින් කරපු දේ නිසා. அவர் தம்முடைய வாழ்க்கையினூடாக செய்த காரியத்தின் நிமித்தமாகவே நாம் நத்தாரை கொண்டாடுகிறோம். යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් කුරුසිපත් වූ බව ඔබ පිළිගන්නේ නැත්නම් இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ඔබගේ පාපෙන් ඔබ නිදහස් කර බව ඔබ පිළිගන්නේ නැත්නම් உங்கள் பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கினார் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், නත්තල සැමරීම කාලනාස්තියක්. நத்தாரை கொண்டாடுவது காலத்தை விரயமாக்குவது போன்றதாகும். අපි නත්තල සමරන්නේ නත්තල් කතාව හින්දා නෙවෙයි. நத்தாரின் கதையின் நிமித்தம் நத்தாரை கொண்டாடவில்லை. අපි නත්තල සමරන්නේ යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ජීවිතෙන් කළපු දේ නිසා. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வாழ்க்கையினூடாக செய்த காரியத்தின் நிமித்தமே நத்தாரை கொண்டாடுகிறோம். මම අද අපේ දේශනාවට තෝරාගත් පදය சாமானியன் டிசம்பர் மாதம் අපි දේශනා කරන්නේ නැහැ. இன்று நான் தெரிந்து கொண்ட இந்த வேத வார்த்தையானது பொதுவாக டிசம்பர் மாதத்திலே அங்கே தெரிந்து கொள்ள மாட்டார்கள். මේක සාමාන්‍ය නත්තල් දේශනාවක් නෙවෙයි. இது சாதாரண ஒரு நத்தார் பிரசங்கம் அல்ல. ඒත් මම ජේසුස් වහන්සේට කුයි කරුවි උන්වහන්සේ මගේ හිතේ තුල තිබ්බ ඒ පණිවිඩය ඔබට බෙදා ගන්න කැමතියි. நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் எனக்கு கொடுத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தீர்மானித்தேன். උන්වහන්සේගේ වචනයට විශ්වාසවන්තව ඉන්න මම කැමතියි. அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க நான் விரும்புகின்றேன். ඉතින් අද අපි ලූක් සුභාරංශයේ 22 වෙනි පරිච්ඡේදය බලනවා. நாம் இப்பொழுது லூக்கா 22ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ලූක් 22:7 මෙහෙම කියනවා. லூக்கா 22:7 இப்படி சொல்லுகிறது. තවද පාස්කුව පූජා කළ යුතු වූ මුහුන් නොදැමූ රොටි කන දවස පැමිණුණේය. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது.
ලූක්තුමා ඔහුගේ සුභාරංශ ලිව්වේ අවුරුදු 2000කට පෙර. 2000 வருடங்களுக்கு முன்பு லூக்கா இந்த நற்செய்தி எழுதினார். ලෝකයේ මැද පෙරදිග පළවෙනි ශතවර්ෂයේ සිටි කිතුණුවන්ට. உலக மத்திய கிழக்கு நாடுகளிலே 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார். නමුත් අපි ජීවත් වෙන්නේ සම්පූර්ණයෙන්ම වෙනස් කාලයක. ஆனால் நாம் இன்று வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் வாழுகிறோம். ලෝකයේ වෙනස් ප්‍රදේශයක. உலகத்தில் இன்னொரு பகுதியில் வாழுகின்றோம். ඉතින් ලූක්තුමා ලිව්ව සමහර කාරණාවන් අපිට ඇත්තටම තේරුම් ගන්න ටිකක් අමාරු වෙනවා. ஆகவே லூக்காவின் சில விடயங்களை புரிந்து கொள்வது எங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். මොකද්ද මේ නුමුහුන් රොටි මංගල්‍ය? இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது என்ன? යේසුස් වහන්සේ මේ සමරන්න ගිය මේ පාස්කු මංගල්‍ය නුමුහුන් රොටි මංගල්‍ය ඇත්තට මේ කතාව පටන් ගත්තේ යේසුස් වහන්සේ කාලෙට එපිට අවුරුදු 10 ගණනකට ඉස්සෙල්ලා. இந்த பண்டிகையானது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. මම දිග කතාවක් ඉතා කෙටියෙන් කියන්න. ஒரு நீண்ட கதையை சுருக்கமாக சொல்லுகின்றேன். දෙවියන් වහන්සේගේ ජනතාව මිසරයේ බහල්ලු හැටියට හිටියා. தேவ ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். එතන හිටිය පාරාවෝ ඒ දෙවියන් වහන්සේගේ ජනතාව කවදාකවත් නිදහස් කරන්න නැහැ කියලා කිව්වා. அங்கிருந்த பார்வோன் ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு சம்மதிக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ වසංගත 10කින් මිසරයට පහර දුන්නා. தேவன் 10 வாதிகளை கொண்டு எகிப்தை வாதித்தார். එයින් අවසාන වසංගතයෙන් මිස්රයේ ඉන්න හැම පවුලකම කුළුදුල් දරුවාව මරණයට පත් කරන්න කිව්වා. அந்த கடைசி வாதையானது இஸ்ரவேல் எகிப்திலே இருந்த முதற் பலனான பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். මිසරයේ සිටි සියලුම කුළුදුලන් මරණයට පත් වුණා. ඒ යුදෙව්වන් එක්කෙනෙක්වත් මරණයට පත් වුණේ නැහැ. எகிப்தில் இருந்த எல்லா தலைச்சான ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களே அவ்வாறு நடக்கவில்லை. මන්ද පාස්කු බැටළුවාගේ ලේ ඔවුන්ගේ දොරකඩවල් වල ගාලා තිබ්බා. ஏனென்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்கள் வாசல் நிலைக்கதவுகளிலே பூசப்பட்டிருந்தது. උන්වහන්සේගේ ඒ කරුණාව සිහි කරන්න. அவருடைய கிருபையை நினைவு கூறும்படியாக ඔවුන්ව මිසරේ වහල්කමින් ගැලවුණ ආකාරය සිහි කරන්න. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட விதத்தை நினைவு கூறும்படியாக යුදෙව්වන් පාස්කු මංගල්‍ය සමරනවා. யூதர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார்கள். යුදෙව්වන් ශතවර්ෂ ගණනාවකට මේ පාස්කු මංගල්‍ය එහෙමම සමරා තිබුණා. பல தசாப்தங்களாக யூதர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்து வந்தார்கள். මේ පාස්කු මංගල්‍ය එච්චර ඒගොල්ලන්ට වැදගත්. ஏனென்றால் பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ඒ පාස්කු මංගල්‍ය කිව්ව හැම වචනයට, ගායපු හැම ගීතිකාවට, කාපු හැම ආහාරයටම හේතුවක් තිබ්බා. அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பாடிய ஒவ்வொரு பாடல்களுக்கும் சாப்பிட்ட ஒவ்வொரு உணவுகளுக்கும் கூட ஒரு அர்த்தம் இருந்தது. හරියට අපේ රටේ සිංහල දෙමළ අලුත් අවුරුද්ද වගේ. அது எமது நாட்டிலே தமிழ் சிங்கள புது வருட கொண்டாட்டத்தை போன்றது. ටිකක් හිතන්න. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். අපි අලුත් අවුරුද්දට මොකද්ද කන්නේ? நாம் புது வருடத்தில் என்ன சாப்பிடுவோம்? අපි චයිනීස් කෑම කනවාද? நாம் சீன உணவுகளை අපි சாப்பிடுவதில்லை. මාළු පාන් කනවාද? நாம் மாலுப்பான் சாப்பிடுவதில்லை. නෑ අපි කිරිබත්තුයි කැවිලි කනවා. நாங்கள் பாட்சோறும் பலகாரங்களையும் சாப்பிடுகிறோம். අපිට අවුරුද්දට සම්ප්‍රදායක් තියෙනවා. புது வருடத்துக்கு எங்களுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. චාරිත්‍ර වාරිත්‍ර තියෙනවා. சில நடைமுறைகள் இருக்கிறது. හැම දෙයකටම හේතුවක් තියෙනවා. அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ඒ වගේම පාස්කු මංගල්‍යයටත් යුදෙව්වන්ට සම්ප්‍රදායන් තිබ්බා. அதே போல் பஸ்கா பண்டிகையில் யூதர்களுக்கும் சம்பிரதாயங்கள் இருந்தது. අපිට ලූක් 22 වෙනි පරිච්ඡේදයේ අපිට පේනවා ජේසුස් වහන්සේ මේ සම්ප්‍රදාය අනුව වැඩ කරනවා. நாம் லூக்கா 22ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த சம்பிரதாயத்தின் படிதான் இயேசுவும் செயல்படுகிறார். මේ පාස්කු මංගල්‍ය ජේසුස් වහන්සේ මෙහෙවනකොට හරිය ආකාරයට ඔක්කොම වැඩ වෙනවා. அவர் இதை நடைமுறைப்படுத்தும் போது எல்லாவற்றையும் சரியாக செய்கிறார். උන්වහන්සේට පෙර அவருக்கு முன்பாக ශතවර්ෂ ගානයකට பல தசாப்தங்களாக යුදෙව්වන් පාස්කු මංගල්‍ය සැමරු ආකාරයටම ජේසුස් වහන්සේ රොටි ටික අතට ගත්තා. யூதர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரித்த விதமாகவே அந்த அப்பத்தை அவர் கரத்தில் எடுத்தார். හැබැයි ඒකට පස්සේ උන්වහන්සේ පුදුමාකාර දෙයක් කළා. ஆனால் அதற்கு பின்பு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தார். උන්වහන්සේ ශතවර්ෂ ගානකට කරපු සම්ප්‍රදාය වෙනස් කළා. பல தசாப்தங்களாக செய்த அந்த நடைமுறையை அவர் மாற்றினார். ඊට පෙර කිසිම යුදෙව්වෙක් කියපු නැති දෙයක් උන්වහන්සේ කිව්වා. அதற்கு முன்பு எந்த யூதனும் சொல்லி இராத ஒரு விடயத்தை அவர் செய்தார். අපි ලූක් 22 19 වෙනි පදය බලමු. நாம் லூக்கா 22:19 பார்ப்போம். උන්වහන්සේ රොටිගෙන ස්තුති කොට කඩා ඔවුන්ට දී මේක නුඹලා උදෙසා දෙන ලද මාගේ ශරීරයය. මා සිහි කිරීම පිණිස මේක කරන්නැයි කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමට පසු කුසලානත් දී මේ කුසලාන නුඹලා උදෙසා වගුරුවන මාගේ ලේහි අලුත් කිවිසුමය. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ඇයි යේසුස් වහන්සේ මෙහෙම කිව්වේ? ஏன் இயேசு கிறிஸ்துவான் இப்படி சொல்ல வேண்டும்? උන්වහන්සේ දෙවිදුන්ගේ පාස්කු බැටළුවා බවත් அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றும் උන්වහන්සේගේ පූජාව අපිව සදහටම නිදහස් කරන බවත් அவருடைய பலியானது நித்திய விடுதலை எங்களுக்கு கொண்டு வரும் என்றும் ඒක පෙන්වන්නයි. அதை காண்பிக்கும்படியாக උන්වහන්සේගේ පූජාව නිසා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් අතර සතුටුකම ඉවරයි කියලා පෙන්වන්නයි. அவருடைய அந்த பலியினூடாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த பகை நீங்கிவிட்டது என்று காண்பிக்கும்படி උන්වහන්සේ ආවේ அவர் வந்தது අපේ පාපය නිසා எங்களுடைய பாவங்களுக்காக. ලැබිය යුතු දෙවිදුන්ගේ උදහසෙන් අපිව නිදහස් කරන්නයි. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தண்டனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக, පූජාවක් වෙන්නයි. ஒரு பலியாகும்படி, උන්වහන්සේගේ ලේවලින් අපේ පාපය වසා දමන්නයි. அவருடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவும்படி. පළවෙනි කොරින්ති 5:7 මෙහෙම කියනවා. 1 கொரிந்தியர் 5:7 இப்படி சொல்லுகின்றது. එසේ වන්නේ අපගේ පාස්කු බැටළුවා වන ක්‍රිස්තුන් වහන්සේ පූජා කර ඇති බැවිනි. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ඉතින් ශතවර්ෂ ගන්නක් பல தசாப்தங்களாக පාස්කු මංගල්‍ය සැමරු සම්ප්‍රදාය අතහැරලා பஸ்காவை அனுஷ்டித்த அந்த சம்பிரதாயத்தை கைவிட்டு යේසුස් වහන්සේ මෙසේ කියනවා. இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார். ඔබ උදෙසා දෙනු ලබන මාගේ ශරීරය මෙයයි. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் இதுவே. මා සිහි කිරීම පිණිස මෙය කරන්න. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். මා සිහි කිරීම පිණිස මෙය කරන්න. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். එදා ඉඳන් අද වෙනතුරු அன்றிலிருந்து இன்று வரை ඉතා විශ්වාසවන්තව සභාව මේක කරනවා. மிக உண்மையுடன் திருச்சபை இதனை பின்பற்றி வருகின்றது. ශුද්ධ වූ සහභාගිකමට පංගුකාර වෙනවා. பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். අපි අද ශුද්ධ වූ සහභාගිකමට පංගුකාර වෙනකොට සත්‍යතාවන් 3කට අපි අවධානය දෙන්න ඕනේ. நாம் பரிசுத்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும் போது நாம் 3 முக்கிய உண்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும். ඒ සත්‍යතාවන් 3 කියන්න ඉස්සෙල්ලා මම මේක කියන්න ඕනේ. அந்த 3 சத்தியங்களை கூறும் முன்பு நான் இதை சொல்ல வேண்டும். ඔබ අද ශුද්ධ වූ සහභාගිකමට පංගුකාර වුණත් නැතත් මේ පණිවිඩය ඔබටයි. நீங்கள் இன்று இந்த பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இந்த செய்தி உங்களுக்கு தான். ඔබ අද ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වුණත් නැතත් මේ පණිවිඩයේ සත්‍යතාවය ඔබට අදාළ කරගන්න පුළුවන්. இன்று நீங்கள் பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த பரிசுத்த செய்தியில் நீங்களும் பங்கடையலாம். පළමුව முதலாவதாக ශුද්ධ වූ සහභාගිකමේ පරමාර්ථය අපිව එක්සත් කිරීමයි. பரிசுத்த திருவிருந்தின் நோக்கம் என்பது எங்களை ஒன்றுபடுத்துவதாகும். පළවෙනි කොරින්ති 11:17 අපි කියවමු. நாம் முதலாவது கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். මා මේ අනුශාසනා කරන විට මම ඔබට ප්‍රශංසා නොකරමි. මන්ද ඔබේ රැස්වීම් වලදී යහපතට වඩා අයහපත සිදුවන බැවිනි. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. අපි විවිධත්වය ප්‍රිය කරන සභාවක්. நாம் வித்தியாசங்களை விரும்புகின்ற திருச்சபை. මගේ අද දේශනාව අහන අය විවිධයි. நான் செய்கிற இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் வித்தியாசமானவர்கள். ඔබ තරුණ හෝ මහලු වෙන්න පුළුවන්. நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். දුප්පත් හෝ පොහොසත් වෙන්න පුළුවන්. ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம். සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගර් වෙන්න පුළුවන්. நீங்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் பர்கராக අපි இருக்கலாம். විවිධයි. நாம் வித்தியாசமானவர்கள். ඔබ සහය දක්වන දේශපාලන පක්ෂය කුමක් වුණත්, நீங்கள் ஒத்துழைக்கின்ற அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும், ඔබ උගත් වුණත් නුගත් වුණත්, நீங்கள் படித்தவரோ படிப்பறியாதவராக இருந்தாலும், විවාහක වුණත් අවිවාහක වුණත්, திருமணம் முடித்தவராகவோ திருமணம் முடிக்காதவராக, දරුවන් සිටියත් නැතත්, பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ඒක ගැටලුවක් නෙවෙයි. அது அல்ல முக்கியம். මනුෂ්‍යයන් විවිධාකාරයි. மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். විවිධත්වය දෙවියන් වහන්සේට බාධාවක් නෙවෙයි. இந்த வித்தியாசம் இறைவனுக்கு ஒரு தடை அல்ல. දෙවියන් වහන්සේ හැමෝටම ප්‍රේම කරනවා. தேவன் எல்லோரையும் நேசிக்கின்றார். ඒත් බෙදීම උන්වහන්සේට බාධාවක්. ஆனால் பிரிவு அவருக்கு தடையாக இருக்கிறது. අපි සුවිශේෂ පුද්ගලයන් වෙන්නේ අපේ විවිධත්වය හින්දා. நாம் விசேஷித்தவர்களாக இருப்பது எங்களுடைய வித்தியாசங்கள் நிமித்தம். නමුත් ඒ විවිධත්වය අපි පාවිච්චි කරනවා නම් අපිව බෙදා ගන්න ඒක ප්‍රශ්නයක්. ஆனால் அந்த வித்தியாசங்களை எங்களை பிரிப்பதற்காக நாம் பயன்படுத்தினால் அது பிரச்சனையாகி விடுகிறது. උදාහරණයකට මම සිංහල. உதாரணமாக நான் சிங்களம். මම සිංහල වෙන එක ප්‍රශ්නයක් නෙමෙයි. நான் சிங்களமாக இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல. ඒත් මම දෙමළ අයක මම ආශ්‍රය කරන්නේ නැත්තම් මට සම්බන්ධකමක් නැත්තම් ඒක ප්‍රශ්නයක්. ஆனால் நான் தமிழ் மக்களோடு பழகாவிட்டால் எனக்கு உறவு இல்லாவிட்டால் அது ஒரு பிரச்சனை. මට තියෙන වෙනස්කම මම දැන් බෙදීමට කාර්යයක් කරලා. என்னுடைய வித்தியாசத்தை நான் பிரிவுக்கு ஒரு காரணமாக்கி கொள்கின்றேன். ඔබේ වැඩපොලේ ඔබට උසස් ස්ථානයක් තියෙන්න පුළුවන්. තනතුරක් තියෙන්න පුළුවන්. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உயர் பதவியில் நீங்கள் இருக்கலாம். ඒක හොඳ දෙයක්. ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි. அது நல்லது, அது தவறல்ல.
ඒත් ඔබ අඩු තනතුර තියෙන අය ආශ්‍රය කරන්නේ නැත්තම් ஆனாலும் குறைந்த பதவியில் இருப்பவர்களோடு நீங்கள் பழகாவிட்டால் ඒගොල්ලන්ගේ සම්බන්ධකමක් නැත්තම් அவர்களோடு ஒரு உறவு இல்லாவிட்டால் ඒගොල්ලන්ව වෙන් කරලා ඒගොල්ලන්ව සලකනවා නම් அவர்களை வேறு பிரித்து நீங்கள் கவனிப்பீர்களானால் ඔබේ වෙනස්කම ඔබ දැන් බෙදීමකට පත් කරලා உங்களுடைய வித்தியாசத்தை நீங்கள் பிரிவுக்கு காரணமாக்கி இருக்கிறீர்கள். මොකද්ද පාවුල්තුමා මෙතන කියන්නේ இங்கு பவுலடியார் என்ன சொல்லுகின்றார்? අපි අතර තියෙන වෙනස්කම් බෙදීම වලට පත් වෙනවා එක ප්‍රශ්නයක්. எங்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசங்கள் பிரிவுக்கு காரணமாக இருந்தால் அது தவறு. අපි අතර බෙදීම් තියෙනවා නම් අපිට සුද්ධ වූ සහභාගීත්වයට පංකාර වෙන්න බෑ. எங்களுக்கு இடையில் பிரிவுகள் இருக்குமானால் எங்களுக்கு பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொள்ள முடியாது. අතේ ඇඟිලි 10 වෙනස් වුණත් ඒ ඇඟිලි 10ම අපිට අවශ්‍යයි. கரங்களில் இருக்கிற 10 விரல்களும் வித்தியாசமா இருந்தாலும் அந்த 10 விரல்களும் எங்களுக்கு தேவை. අපි කවුරුවත් එක වගේ නැහැ. நாம் எல்லோரும் ஒருவரை போல ஒருவர் இல்லை. ඒ වෙනස්කම් විවිධාකාර වුණත් අපිට ඒ වෙනස්කම් බෙදීම් කරා ගන්න බෑ. அந்த வித்தியாசங்கள் பல வகையில் இருந்தாலும் அதை நாம் பிரிவுக்கு காரணமாக்க முடியாது. අපිට සිංහල දේව මෙහෙයක් තිබ්බත් දෙමළ දේව මෙහෙයක් තිබ්බත් எங்களுக்கு தமிழ் ஆராதனை சிங்கள ஆராதனை இருந்தாலும் අපිට සිංහල සභාවක් දෙමළ සභාවක් නැහැ. எங்களுக்கு தமிழ் சிங்கள திருச்சபைகள் இல்லை. මොකද අපි එකම ශරීරයක්. ஏனென்றால் நாங்கள் ஒரு சரீரமா இருக்கிறோம். අපේ සංස්කෘතීන් වෙනස් වුණා. எங்களுடைய கலாச்சாரங்கள் வித்தியாசமா இருந்தாலும் අපේ භාෂාව වෙනස් වුණා. எங்களுடைய மொழி வித்தியாசமா இருந்தாலும் අපි එකම පවුලක්. நாம் ஒரு குடும்பம். අපි විවිධාකාරයි. நாம் வித்தியாசமானவர்கள். නමුත් අපිට නිදහසක් නැහැ බෙදෙන්න. ஆனால் எங்களுக்கு பிரிவதற்கு சுதந்திரம் இல்லை. ඒ නිසා අපි කිව්වොත් අපිට සිංහල සභාවක් විතරක් නැත්නම් දෙමළ සභාවක් විතරක් තියෙනවා කියලා ඒක ඇත්තටම වචනෙට එරෙහිව තියෙන දෙයක්. நாங்கள் கூறுவோமானால் எங்களுக்கு தமிழ் சபை மட்டும்தான் இருக்கிறது இல்லை சிங்கள சபை மட்டும்தான் இருக்கிறது சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு செயல். දැන් මාව වරදවා වටහා ගන්න එපා. என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். සභාවක් එක භාෂාවකින් පමණක් සේවය කරන එක වැරද්දක් නෙවෙයි. ஒரு சபை ஒரு மொழியிலே ஊழியம் செய்வது தவறு அல்ல. නමුත් එසේ කරන්න ඕනේ ඒ ප්‍රදේශයේ සභාව වැඩ කරන ප්‍රදේශ සේවය කරන ප්‍රදේශයේ බහුතරයක් එකම භාෂාවක් පාවිච්චි කරන හින්දා. அப்படி நடைபெற வேண்டும். அந்த இடத்திலே பெரும்பான்மையான மக்கள் ஒரு மொழியை பேசுவதா இருந்தால் වෙනත් භාෂාවන් කතා කරන මනුෂ්‍යයන්ව එළියට දාන්න ඒක කරනවා නම් ඒක වැරදි දෙයක්. வேறு மொழி பேசுகிற மக்களை வெளியேற்றுவதற்காக அதை செய்தால் அது ஒரு பிரச்சனை. ඔවුන්ව සභාවට පැමිණීම වළක්වන දෙයක් නම් ඒක වැරදි දෙයක්. அவர்கள் திருச்சபைக்கு வருவதை தடுக்கின்ற ஒரு காரியமாக அது இருந்தால் அது தவறு. විවිධත්වය යහපත් වුණත් බෙදීම අයහපත්. வித்தியாசங்கள் நன்மையா இருந்தாலும் பிரிவு தீமையானது. සුද්ධ වූ සහභාගියම තියෙන්නේ අපිව එක්සත් කිරීමට අපිව බෙදන්න නෙවෙයි. பரிசுத்த திருவிருந்து எங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஒழிய எங்களை பிரிப்பதற்கு அல்ல. මුල් සභාව සුද්ධ වූ සහභාගිකම වෙනුවෙන් රැස් වුණේ ඒ හේතුවටමයි. ஆதி சபையானது பரிசுத்த திருவிருந்துக்கு அந்த நோக்கத்திற்காகவே ஒன்று கூடினார்கள். ඒ කාලේ කිතුණුවන් 30ක් 40ක් 50ක් පොඩි ගෙදරක සභාවක් හැටියට රැස් වුණා. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் 30 40 50 பேர் சிறு வீடுகளிலே ஒரு திருச்சபையாக ஒன்று கூடினார்கள். ඔවුන් සහභාගීත්වයෙන් එකට කෑවා බිව්වා. அவர்கள் ஐக்கியத்துடன் ஒன்றாக சாப்பிட்டு குடித்தார்கள். ඒ ඉස්සෙල්ලා කවදාකවත් කරපු දෙයක් නෙවෙයි. முன்பு அவர்கள் அப்படி செய்யவில்லை. පොහොසත් මිනිස්සු දුප්පත් මිනිස්සු එක්ක ආශ්‍රය කළා. அங்கே பணக்காரர்கள் ஏழைகளோடு பழகினார்கள். එකට ආහාර ගත්තා. ஒன்றாக சாப்பிட்டார்கள். ඇති අය නැති අය එකට හිටියා. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு ஒன்றாக இருந்தார்கள். සභාවෙන් පිටත ඒක නොවුවත් සභාව ඇතුළත ඒක සාමාන්‍ය දෙයක් වුණා. சபைக்கு வெளியே அப்படி நடக்காவிட்டாலும் சபைக்குள்ளே அது ஒரு சாதாரண செயலாக மாறியது. සුද්ධ වූ සහභාගිකම ඔවුන්ගේ එක්සත්කම පෙන්වන ක්‍රියාවක් වුණා. பரிசுத்த திருவிருந்து அவருடைய ஐக்கியத்தை காண்பிக்கின்ற செயலாக காணப்பட்டது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආඥාව අනුව අපිත් කරන්නේ ඒකමයි. இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நாம் அதையே பின்பற்றுகின்றோம். සභාවක් හැටියට අපි පෙන්වනවා අපි එකම පවුලක් කියා. சபையாக நாம் காண்பிக்கின்றோம் நாம் ஒரு குடும்பம் என்பது. අපි එකට යේසුස් වහන්සේව නමදිනවා කියා. நாம் ஒன்றாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றோம் என்று. අපි එකට අපේ පාපය පිළිගන්නවා කියා. ஒன்றாக எங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். දෙවිදන් වහන්සේ අපේ පාපය මකා දමා තියෙන බව අපි එකට පිළිගන්නවා. இயேசு கிறிஸ்துவான எங்கள் பாவங்களை இல்லாமலாக்கி இருக்கிறார் என்பதை நாம் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறோம். උන්වහන්සේගේ අභිමුඛයේ අපි ඔක්කොම එක සමානයි. அவருடைய பிரசன்னத்திலே நாம் அவருக்கு முன்பாக சமமாக இருக்கின்றோம். අද අපි කරන්නේ ඒකමයි. அதை தான் இன்று நாம் பின்பற்றுகின்றோம். මාසෙට රුපියල් 10000 උපයන එක්කෙනයි ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரும் මාසෙට ලක්ෂ 10ක් උපයන එක්කෙනයි 10 லட்சம் சம்பாதிக்கிறவர் வரும். එකට ඇවිල්ලා මේකට හවුල් වෙනවා. ஒன்றாக வந்து இதில் பங்கு கொள்ளுகிறார்கள். සුද්ධ වූ සහභාගීකමේ පංගුකාරයන් එකට වෙනවා. பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்தில் அவர்கள் ஒன்றாக பங்கு கொள்ளுகிறார்கள். ඇයි මේක අපි කරන්නේ? ஏன் இதை நாம் செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තරා තිරම් නැහැ. தேவ சமூகத்திலே பட்சபாதம் இல்லை. නමුත් කාලයකට පස්සේ කොරින්ති සභාවේ මේක වෙනස් වුණා. ஆனாலும் சில நாட்களுக்கு பின்பு கொரிந்து திருச்சபையிலே இந்த காரியம் மாற்றம் කොරින්ති அடைந்தது. සභාවේ ඔවුන් ක්‍රියා කළ යුතු විදියට නෙමෙයි. அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அல்ல அவர்கள் நடந்து கொண்டது. පවුල්තුමා මෙසේ වචනය කියනවා. பவுல் இவ்வாறு சொல்லுகின்றார். 1 කොරින්ති 11:20 වෙනි පදය.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ඉතින් නුඹලා එකට රැස්වන කල්හි ස්වාමින් වහන්සේගේ රාත්‍රී භෝජනය කෑමක් නම් නැත. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவா? ඉතින් මොකද්ද සිද්ධ වුනේ? என்ன நடந்தது உண்மையாக? හැමෝම එකට ආහාර ගන්න නැත පොහොසත් අය ඉස්සල්ලාම ආවා. எல்லோரும் ஒன்றாக சாப்பிடாமல் பணக்காரர்கள் முதன்மையாக வந்தார்கள். ඕන් ඉස්සල්ලාම කෑවා. அவர்கள் முதலாவது சாப்பிட்டார்கள். හොඳට ආහාර අරගෙන ඒකට පස්සේ තමයි දුප්පත් අයට එන්න කිව්වේ. அவர்கள் நன்றாக சாப்பிட்ட பின்புதான் ஏழைகளை வர சொன்னார்கள். සභාවේ සිට දුප්පත් අය පස්සේ ඇවිල්ලා ඉතුරු කෑම කෑවා. சபையில் இருக்கிற ஏழைகள் அவர்கள் பின்பு வந்து மிகுதியானவற்றை சாப்பிட்டார்கள். පාවුල් තමයි ප්‍රශ්න කරනවා මේකද කිතුණු ප්‍රේමය කියලා. பவுலடியார் கேள்வி கேட்கிறார், இதுவா கிறிஸ்தவ அன்பு? දෙවිදුන්ගේ අභිමුඛයේ හැමෝම සමාන නම් தேவ பிரசன்னத்தில் எல்லோரும் சமம் என்றால், හැමෝම පව්කාරයන් නම් எல்லோரும் பாவிகள் என்றால், දෙවිදුන් හැමෝටම සමාන ලෙස ප්‍රේම කරනවා නම් அவர் எல்லோரையும் ஒரே விதமாகவே அன்பு கூறுகிறார் என்றால், ධනවත් මනුෂ්‍යයන්ට ඇයි උසස් සැලකීමක් තියෙන්නේ? ஏன் பணக்காரர்களுக்கு அதிக கவனிப்பு? දුප්පත් අයට ඇයි කුඩම්මගේ සැලකීම තියෙන්නේ? ஏன் ஏழைகளுக்கு குறைந்த கவனிப்பு? උදාහරණයකට මෙහෙම හිතන්න. உதாரணமாக இப்படி சிந்தியுங்கள். ජනතා දේව සභාවේ අපි නත්තලට ලොකු පාටියක් දානවා. மக்கள் தேவ சபையிலே நாம் இந்த நத்தாரில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறோம். අපි මේ ඔන්ලයින් සර්විස් එකේ අපි මෙහෙම නිවේදනයක් කරනවා. நாம் அங்கே நேரடி ஆராதனையிலே இவ்வாறு அறிவித்தல் கொடுக்கின்றோம். මේ පාටියට අපි ඕගොල්ලෝ ඔක්කොම ආරාධනා කරනවා. இந்த விருந்துக்கு உங்கள் எல்லோரையும் நாம் அழைக்கின்றோம். ඕගොල්ලන්ගේ කවුරු හරි ඉන්නවනම් මාසයට ලක්ෂයකට වැඩිය උපයන අය. உங்களிடத்திலே 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாய் மாதம் சம்பாதிக்கிறவர்கள் இருப்பீர்களானால், ඔබට රුපියල් ලක්ෂයට වැඩිය ඔබට හම්බ වෙනවා. 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் நீங்கள் சம்பாதிப்பீர்களானால், එතකොට ඔයාට හවස 6ට එන්න පුළුවන්. நீங்கள் 6 மணிக்கு வரலாம். හොඳට ඇවිල්ලා කන්න. நன்றாக சாப்பிடுங்கள். ලක්ෂයකට අඩුවෙන් ඔබ උපයනවා නම් 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிப்பீர்களானால், එතකොට ඔයා 9ට එන්න. நீங்கள் 9 மணிக்கு வாருங்கள். ලක්ෂයට වැඩි අය කෑවට පස්සේ ඕගොල්ලන් එන්න. அவர்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடுங்கள். අපි ඔයාට ඉතුරු කෑම දෙන්න. மிகுதி சாப்பாட்டை உங்களுக்கு தருகிறோம். සභාවේ කුඩම්මාගේ සැලකිල්ල ලැබිලා හිත රිදලා තියෙන අය කොච්චර ඉන්නවද? சபையிலே அங்கே சிறிய தாயின் பிள்ளையைப் போல நடத்தப்பட்டு உள்ளத்திலே வேதனை அடைந்த எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? අපි කොච්චර දෙනෙක්ට අපි සභාවේ හින්දා අපේ හිත රිදලා තියෙනවද? எத்தனை பேருக்கு இந்த சபை நிமித்தம் உள்ள අපි முடைந்திருக்கிறது? අමනාප වෙලා ඉන්නවද? நாம் அதை குறித்து முரண்பட்டு கொண்டிருக்கிறோமா? ඒ නිසා මම අද ඔබට කියන පළවෙනි කාරණය මෙයයි. நான் உங்களுக்கு சொல்ற முதலாவது விடயம் இதுதான். ශුද්ධ වූ සහභාගීත්වයේ පරමාර්ථය අපිව එක්සත් කිරීමයි. பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்தின் நோக்கம் எங்களை ஒன்றுபடுத்துவதாகும். දෙවනි කාරණය මෙයයි. இரண்டாவது விடயம், ඔබ අද රොටි ටික අරගෙන මුද්‍රික පානය අරගත්තත් ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංකාරයක් නොවෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கையில் எடுத்தாலும் இதில் பங்கு கொள்ளாமல் இருக்கலாம். මම ඒක ආයිමත් කියන්න. மறுபடியும் சொல்லுகின்றேன், අද රොටි ගන්න පුළුවන්. இன்னும் நீங்கள் அப்பத்தை எடுக்கலாம், මුද්‍රික පානය ගන්න පුළුවන්. திராட்சரசத்தை எடுக்கலாம். ඒත් ශුද්ධ වූ සහභාගීකමට පංකාරයක් නොවෙන්න පුළුවන්. ஆனாலும் பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்தில் நீங்கள் பங்கு கொள்ள முடியாமல் போகலாம். අපි නැවතත් 20 වෙනි පදය කියවමු. மறுபடி 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ඉතින් නුඹලා එකට රැස්වන කල්හි ස්වාමින් වහන්සේගේ රාත්‍රී භෝජනය කෑමක් නම් නැත. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவா? කොරින්ති සභාවේ ධනවත් මනුෂ්‍යයන්ට මුල් තැන ලැබුණා. கொரிந்து சபையில் செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. දුප්පත් මනුෂ්‍යයන්ට ලැබුණේ 3 වෙනි පන්තිය සැලකිල්ල. ஏழை மக்களுக்கு 3ஆம் வகுப்பு கரிசனை தான் காட்டப்பட்டது. මොකද්ද මම මෙහි කියන්නේ? இது இங்க நான் என்ன சொல்லுகின்றேன்? ඔබගේ සහෝදර කිතුණුවන්ට ඔබ ඇත්තටම සැලකිල්ල දැක්වේ නැත්තම් உங்களுடைய சகோதர கிறிஸ்தவர்களை உண்மையாக நீங்கள் கவனிக்காவிட்டால், ඔබ තරම් බරප්‍රසාද නැති අයට ඔබ ප්‍රේම කරන්නේ නැත්තම් உங்களைப் போல் வரப்பிரசாதம் இல்லாதவர்கள் நீங்கள் அன்பு கூறாவிட்டால், ඔබට අද මුද්‍රික පානයයි ඒ රොටි ටික ගන්න පුළුවන්. இன்று நீங்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கலாம். ඒත් ඔබ ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංකාර වෙන්නේ නැහැ. ஆனாலும் பரிசுத்த ஐக்கியத்திலே நீங்கள் பங்கு கொள்ள மாட்டீர்கள். ඔබට යේසුස් වහන්සේට ප්‍රේමයක් නැතිව රොටි ගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்து மீது அன்பு இல்லாமல் நீங்கள் அந்த அப்பத்தை சாப்பிடலாம். ඔබට මේ මුද්‍රික පානය ගන්න පුළුවන්. அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணலாம். ඒත් ඒ ශුද්ධ වූ සහභාගීත්වයට ඔබට දෙවියන් යේසුස් වහන්සේට ප්‍රේමයක් නැත්නම් ඒ ශුද්ධ වූ සහභාගීත්වයේ මොකක්වත් තේරුමක් නැහැ. ஆனாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை அன்பு கூறாவிட்டால் அந்த பரிசுத்த ஐக்கியத்திலே எந்த அர்த்தமும் இல்லாமல் ඒක போய்விடும். ආගමික චාරිත්‍රයක් පමණයි. அது ஒரு வெறும் மத சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது. ඔබ සමහර විට හිතනවා ඇති මේක හොඳ ආත්මික මිනිස්සු කරන දෙයක්. நீங்கள் நினைக்கலாம் ஆவிக்குரிய மக்கள் செய்கிற காரியம் தான் இது என்று. ඔබට හිතෙන්න පුළුවන් මම මේක කරොත් මට ස්වර්ගයට යන්න පුළුවන් කියලා. நீங்கள் நினைக்கலாம் இதை நான் செய்தால் நான் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று. ඒත් ඔබට හිතන්න පුළුවන් මගේ ජීවිතේ උන්වහන්සේට යටත් නොවුවත් என்னுடைய வாழ்க்கை அவருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும், මං ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංකාර වුණත් මට හොඳ වාසනාවක් ඇයි කියලා. நான் பரிசுத்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டால் நான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் මං என்று. කනවාටුවෙන් කියන්න කැමති ඔබ සම්පූර්ණයෙන් වැරදි එහෙම හිතුවත්. நான் மிகவும் துக்கத்தோடு சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் அப்படி செய்தால் அது தவறாகும். ඔබ ශුද්ධ වූ සහභාගීත්වය කරන්නේ ඒකට පංකාර වෙන්නේ
සම්ප්‍රදායක් වශයෙන්. நீங்கள் பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்தில் ஒரு சம்பிரதாயமாகத்தான் கலந்து கொள்கிறீர்கள். ඒකෙන් වැඩක් නැහැ. அதிலே பிரயோஜனம் இல்லை. ඒකෙන් කිසි තේරුමක් නැහැ. அதில் அர்த்தமும் இல்லை. මම කනගාටුනත් මම මේක කියන්නම් ඔබට. நான் துக்கத்தோடு இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ඔබ රොටි ගත්තත් මුද්‍රික පානය ගත්තත් நீங்கள் அப்பத்தை எடுத்து திராட்சத்தை பானம் பண்ணினாலும் ඔබ ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙලා නැහැ. நீங்கள் பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்திலே கலந்து கொள்ளவில்லை. සමහර අය අපි කිතුණු දෙමාපියන්ට කිතුණු පවුලක අපි ඉපදුණා. சில வேளை நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் ඔබ පුරුද්දක් ලෙස සභාවට ගියා. நீங்கள் ஒரு பழக்க தோஷமாக சபைக்கு வந்தால் සමහර විට පුංචි කාලෙම දෙමාපියන් කිව්වා ගිහින් ශුද්ධ වූ සහභාගීකමට පංගුකාර වෙන්න කියලා. சிறு வயதிலே பெற்றோர்கள் கூறினார்கள் நீங்கள் போய் பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று. ඔබ අවුරුදු ගාණක් තිස්සේම ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙලා තියෙනවා. பல வருடமாக திருவிருந்திலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். ඒ දෙක කරලා තියෙන හරි අවබෝධයක් නැතිව. ஆனாலும் சரியான தெளிவு இல்லாமல் தான் அதை ඒක செய்திருக்கிறீர்கள். සම්ප්‍රදාය අනුව කරපු දෙයක්. ஒரு சம்பிரதாயமாக செய்த ஒரு விடயம். ඒක ජීවනය ගෙන දෙන ක්‍රියාවක් වෙනුවට ආගමික ක්‍රියාවක් වෙලා. அது ஜீவனை கொடுக்கிற ஒரு செயலை விட ஒரு மத சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. මොහොතක් හිතන්න. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ඔබ ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙනකොට ඔබ ජේසුස් වහන්සේ ගැන හිතනවද? நீங்கள் பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறீர்களா? ඔබගේ පාපය උන්වහන්සේට එලිදරව් කරනවද? உங்கள் பாவங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறீர்களா? ඔබ උන්වහන්සේට බාර වෙනවද? அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ඔබ උන්වහන්සේගේ අනුගාමිකයෙක් කිය ඔක්කොම හිතනවද? மற்றவர்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? එසේ නැත්නම් ඔබ කියනවාද අනිත් අය කරන හින්දා මාත් කරනවා? மற்றவர்கள் செய்கிறபடியாக தான் நான் செய்கிறேன் என்று நீங்கள் එහෙමද ඔබ சொல்கிறீர்கள். හිතන්නේ? அப்படியா நீங்கள் நினைக்கிறீர்கள்? පාවුල් තුමා මේකයි අපිට පෙන්වා දෙන්නේ. பவுலடியார் இதை தான் நமக்கு காண்பிக்கின்றார். මේකයි කොරින්ති සභාවේ தত্ত্বය. இதுதான் கொரிந்து திருச்சபையின் நிலை. ඔවුන් රොටි ගත්තත් මුද්‍රික පානය ගත්තත් ඔවුන් සහභාගී වෙන්නේ නැහැ. அவர்கள் அப்பத்தையும் திராட்சைரசத்திலும் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பங்கு பெறவில்லை. අපේ සභාවේ වුණත් මම සමහර වෙලාවට ඉරිදා දකිනවා කලබලෙන් ඇවිල්ලා සමහර අය පංගුකාර වෙනවා. திருச்சபையிலே நாம் காண்கின்றோம் சில வேளை ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் அவர்கள் குழப்பத்தோடு வந்து அதிலே பங்கு கொள்கிறார்கள். කිසිම ගරුත්වයක් නැහැ ඉක්මනට ඇවිල්ලා රොටි ටිකයි මුද්‍රික පානය ගන්නවා. அவர்களுக்கு எந்த கனமும் இல்லை. அவர்கள் சீக்கிரமாக வருகிறார்கள், அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். අපි සමහර විට මේක සම්ප්‍රදායක් කරනවා. சில வேளை நாம் ஒரு இதை சம்பிரதாயமாக மாற்றி இருக்கிறோம். මට පුළුවන් හදවතෙන් මම විශ්වාස නොකලත් රොටි ටික අරගෙන කටට දාන්න. உள்ளத்திலே நான் விசுவாசிக்காவிட்டாலும் அப்பத்தை எடுத்து எனக்கு வாயிலே போட்டுக்கொள்ள முடியும். ඔබට පුළුවන් රොටි ටික අරගෙන මුද්‍රික පානය අරගෙන කටට දාන්න. உங்களுக்கு முடியும் அப்பத்தையும் திராட்சைரசம் எடுத்து வாயிலே போட்டுக்கொள்வதற்கு. ඒත් ඔබ ශුද්ධ වූ සහභාගීකමට පංගුකාර වෙලා නැහැ. ஆனாலும் பரிசுத்த ஐக்கியத்திலே நீங்கள் பங்கு பெறவில்லை. ඒ නිසා අද ඔබ ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙනවා නම් ஆனாலும் இன்று நீங்கள் இந்த ஐக்கியத்திலே பங்கு கொள்வீர்களானால் දේව වචනය අනුව ඔබට කීකරු විය යුතු කාරණා ගොඩක් තියෙනවා. தேவ வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. මම මේ ප්‍රධාන කාරණා දෙකක් ඔබ සමග බෙදා ගන්න කැමතියි. அதிலே மிக முக்கிய 2 விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். පළමුව අපි අපිවම සෝදිසි කළ යුතුයි. முதலாவது நாங்கள் எங்களை சோதித்தறிய வேண்டும். 27 වෙනි පදයේ මෙසේ කියනවා. 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. එහෙයින් නුසුදුසු ලෙස මේ රොටි කන්නා වූ නොහොත් ස්වාමින් වහන්සේගේ කුසලානෙන් බොන්නා වූ කවරෙක් නොමුත් ස්වාමින් වහන්සේගේ ශරීරය ගැනත් ලේ ගැනත් வரதக்காரேக் வன்னேய. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். ඔබ නුසුදුසු ලෙස රොටි හෝ කුසලානය ගත්තොත් ඔබ පව් කරන්නේ ජේසුස් වහන්සේට එරෙහිවයි. நீங்கள் අභාත්‍රமாய் භෝජනපාனம் பண்ணினால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள். ඔබ පව් කරන්නේ වෙන කාටවත් එරෙහිව නෙවෙයි. நீங்கள் வேறு யாருக்கும் எதிராக அல்ல. ජේසුස් වහන්සේටම විරුද්ධව. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ඔබ කියනවා නම් நீங்கள் சொல்வீர்களானால் මා ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙන්නේ நான் பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொள்வது මම කිතුණෙක් කියා පෙන්වන්න කියා. என்னை கிறிஸ்தவனாக காண்பிப்பதற்கு, යේසුස් වහන්සේ මා වෙනෙන් මිය ගියා කියා පෙන්වන්න කියා. இயேசு எனக்காக மரித்தார் என்பதை காண்பிப்பதற்கு. කියන එක විතරක් මදි. அப்படி சொல்வது மாத்திரம் போதாது. ඔබගේ පාපයත් අතහැරිය යුතුයි. உங்கள் பாவத்தை நீங்கள் கைவிட வேண்டும். නමුත් ඔබ කියනවා නම් එහෙම කරන්න බෑයි කියලා. நீங்கள் அப்படி என்னால் முடியாது என்று சொன்னால் ඔබ යේසුස් වහන්සේගේ පූජාවට සමච්චල කරනවා. நீங்கள் அவருடைய பலிக்கு நீங்கள் கேலி செய்கிறீர்கள். පාවුල්තුමා කියනවා பவுலடியார் சொல்லுகிறார், අපගේ සැඟවුණු පාපයන් අපි උන්වහන්සේට කියන්න ඕනේ. எங்கள் பாவங்களை அவருக்கு அறிக்கை செய்ய අපි வேண்டும். අපිවම සෝදිසි කරන්න ඕනේ. எங்களையே நாம் சோதித்தறிய வேண்டும். මට ඔබව විනිශ්චය කරන්න බෑ. என்னால் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. ඒ නිසා ඔබ ඔබවම සෝදිසි කරන්න ඕනේ. ஆகவே நீங்கள் உங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். මමව සෝදිසි කරන්න ඕනේ. நான் என்னை நியாயம் தீர்க்க வேண்டும். දෙවිදුනි මගේ සිතුවිලි මම දන්නවා.
கடவுளே என்னுடைய சிந்தனைகளை நான் அறிகின்றேன். මගේ හිත මගේ වචන මගේ ක්‍රියාවන් මන් දන්නවා. என் உள்ளம் என் சிந்தனை என் செயல்களை நான் அறிகின்றேன். මගේ කැපවීම මගේ පාපය මන් දන්නවා. என்னுடைய பாவத்தை நான் அறிவேன். දෙවිදුන් වහන්සේට ඔබේ සිතේ තියෙන දේ ඔබ කියන්න ඕනේ. உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதை நீங்கள் கடவுளுக்கு சொல்லுங்கள். ඒ නිසා ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංකාර වෙන්න ඉස්සෙල්ලා ඔබවම සෝදිසි කළ යුතුයි. ஆகவே பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் முன்பாக நீங்கள் உங்களையே ஆராய்ந்து அறிய வேண்டும். අපි හදිස්සි වෙන්නේ නැතුව පංකාර වෙන්නේ ඒ නිසයි. நாம் அவசரத்தோடு அதிலே பங்கு கொள்ளாதிருப்பது அதற்காகத்தான். පළමුව අපි අපිවම සෝදිසි කළ යුතුයි. முதலாவதாக எங்களை நாங்களே நிதானித்து அறிய வேண்டும். දෙවනුව අපි අපේ හිත් සෝදිසි කරගත්තාට පසුව இரண்டாவதாக எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆராய்ந்த பின்பு අපි උන්වහන්සේගේ අනුගාමිකයන් විය යුතුයි. பின்பு நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். මගේ මේ අද දේශනාව අහපු හින්දා ඔබ හිතනවාද ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනුගාමිකයෙක් කියලා? என்னுடைய செய்தியை கேட்ட நீங்கள் நினைக்கின்றீர்களா நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று? ඇත්තටම ඔබ යේසුස් වහන්සේගේ අනුගාමිකයෙක්ද? உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா? මොකද යේසුස් වහන්සේගේ අනුගාමිකයෙක් වෙනවා කියන්නේ? இயேசுவை பின்பற்றுகிறவர் என்று சொல்வது உண்மையில் என்ன? අපි අපිවම සෝදිසි කරන එක විතරක් නෙවෙයි. நாம் எங்களை சோதித்தறிவது மட்டுமல்ல, අපේ පාපයෙන් අපි හැරෙන්නම ඕනේ. எங்கள் பாவத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டும். ඔබ අද පාපය පිළිකුල් කරනවාද? இன்று நீங்கள் பாவத்தை வெறுக்கிறீர்களா? ඔබ යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවාද? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றீர்களா? උන්වහන්සේව විශ්වාස කරනවාද? அவரை விசுவாசிக்கிறீர்களா? උන්වහන්සේව අනුගමනය කරනවාද? அவரை பின்பற்றுகிறீர்களா? ඔබ විශ්වාසවන්ත කිතුණුවෙක්ද? உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனா நீங்கள்? ඔබේ ජීවිතේ තියෙන තීරණ ඔබ යේසුස් වහන්සේට දෙනවද? உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கிறீர்களா? පාපයෙන් හැරීම කියන්නේ මේකයි. பாவத்திலிருந்து திரும்புவது என்று சொல்வது இதுதான். බොරු වලටයි කිව්ව බොරු වලටයි කේන්තිගේ ආස්ථාවලින් හැරෙන එක විතරක් නෙවෙයි. கூறிய பொய்களுக்கும் கோபம் கொண்ட சந்தர்ப்பங்களிலிருந்து மனம் திரும்புவது மாத்திரமல்ல. ඒකට අඩංගු ඒකට වැඩි දෙයක් තියෙනවා. ஆனால் அது அதற்குள் அடங்குகிற ஒன்று. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. පාපෙන් හැරීම කියන්නේ අපි මුළු ඇදහිල්ලෙන්ම යේසුස් වහන්සේ මත යැපීමයි. பாவத்திலிருந்து மனம் திரும்புவது என்பது முழு விசுவாசத்தோடு கிறிஸ்துவை சார்ந்திருப்பதாகும். අපි පාපෙන් හැරුණාම நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பிய பின்பு අපි අලුත් ව්‍යාපාරය පටන් ගන්නකොට නැකත් වෙලාවක් හොයාගෙන යන්නේ නැහැ. நாம் வந்து புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல நேரம் நாம் பார்க்க போவதில்லை. අපි පාපෙන් හැරුණාම நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பிய பின்பு ශාස්ත්‍ර බලන්න நாம் சாஸ்திரம் பார்ப்பதில்லை. කට්ටඩියන් ළඟට நாம் மந்திரவாதியிடத்திற்கு පේන කියන්න හොයාගෙන යන්නේ නැහැ. அங்கே அஞ்ஞானம் பார்ப்பவரிடத்திலே ජේසුස් වහන්සේ ඔබගේ මුළු මහත් ජීවිතය මෙහෙවන තැනන් වහන්සේ වෙනවා. பின்பு இயேசுவே உங்கள் முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிற நபராக மாறிவிடுகிறார். ජේසුස් වහන්සේ එදා රාත්‍රියේ රොටි කඩාගෙන කිව්වා. அன்று இரவு அவர் அப்பத்தை எடுத்து அதை உடைத்து இப்படி சொன்னார். මේ නුඹලා වෙනුවෙන් පොඩි කරන ලද මගේ ශරීරය. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ අප වෙනුවෙන් පූජා වුණා. கிறிஸ்து நமக்காக பலியானார். එම පූජාව නිසා අපිට උන්වහන්සේ සමග සම්බන්ධකමක් තියෙනවා. அந்த பலியின் நிமித்தம் அவரோடு எங்களுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. ඒ සම්බන්ධකම නිසා උන්වහන්සේ අප තුල ඉන්නවා. அந்த உறவின் நிமித்தம் அவர் எங்களுக்குள் வாசம் ක්‍රිස්තුස් பண்ணுகிறார். වහන්සේ අප තුල ඉන්න හින්දා கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் උන්වහන්සේ අප තුල කළ දේ නිසා அவர் எங்களுக்குள் செய்த காரியங்கள் நிமித்தம் අපගේ ජීවන රටාව වෙනස් විය යුතුමයි. எங்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். ඔබ ශාස්ත්‍ර බලන අය හොයාගෙන යනවා නම් நீங்கள் சாஸ்திர பார்க்க செல்வீர்களானால் ඔබ දෙවියන් වහන්සේගේ සභාවට එනතුරු අනිත් දෙවිවරුන්ව අදහනවා නම් நீங்கள் தேவனுடைய திருச்சபைக்கு வருவதோடு கூட மற்ற தெய்வங்களையும் ஆராதிப்பீர்களானால் කරුණාකර ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙන්න එපා. தயவு செய்து பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்திலே கலந்து கொள்ள வேண்டாம். එක කකුලක් මේ පැත්ත තියාගෙන අනිත් කකුල අනිත් පැත්ත තියාගෙන ශුද්ධ වූ සහභාගීත්වයට පංගුකාර වෙන්න එපා. ஒரு காலை இங்கும் இன்னொரு காலை அங்கும் வைத்துக்கொண்டு இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள අපි வேண்டாம். මොහොතක් අරගෙන අපිවම සෝදිසි කරලා බලමු. நாம் ஒரு நிமிடம் எடுத்து எங்களையே ஆராய்ந்து அறிவோம். මම ඔබෙන් ඉල්ලනවා ඇස් වහන්න කියලා. உங்களிடத்திலே கண்களை மூடிக்கொள்ளும்படி අපි கேட்டுக்கொள்கிறேன். අපිවම සෝදිසි කරගමු. நாம் எங்களையே சோதித்து அறிவோம். යේසුස් වහන්සේ වෙත අපේ අවධානය යොමු කරමු. இயேசுவிடம் எங்கள் கவனத்தை திருப்புவோம். අපි ටිකක් මේකට වෙලාව ගමු. இதற்கு கொஞ்சம் நேரம் எடுப்போம். ඔබ ඇත්තටම යේසුස් වහන්සේව අනුගමනය කරනවාද? உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களா? උන්වහන්සේ ඇත්තටම ඔබේ ජීවිතයේ ස්වාමියා. உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் அவர் எஜமானராக இருக்கிறாரா? මගේ ජීවිතයේ என்னுடைய வாழ்க்கையில், ඔබේ ජීවිතයේ உங்களுடைய வாழ்க்கையில் රහස් පාප තියනවාද? ரகசிய பாவங்கள் இருக்கிறதா? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොතකා අපි තීරණ අරගෙන තියනවාද? தேவ சித்தத்தை கவனியாமல் நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? අපි අපිවම සෝදිසි කරමු. எங்களை நாங்களே சோதித்து அறிவோம். ශුද්ධ වූ සහභාගීකමට පංගුකාර වෙන්න ඉස්සෙල්ලා අපි අපිවම සෝදිසි කරමු. பரிசுத்த திருவிருந்து ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும் முன்பாக எங்களை நாமே சோதித்து பார்ப்போம்.
பிரியமானவர்களே, கண்களை மூடியிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ප්‍රේමවන්තයනේ අපි දැස් වසාගෙන ඉන්න මොහොතේ අපේ හදවත් අපි සූදානම් කරගනිමු. போதகர் கூறிய வனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது உங்களுடைய பாவங்களை போக்கவும் ரட்சிப்பிலே வழி நடத்துவதற்கும். පූජිකතුමා පැවසුවක් මෙන් ස්වාමින් වහන්සේ කල්වාරි කුරුසයට ගියේ අපේ පාපවලට සමාව දෙන්නටත් අපව මුදවා ගන්නත්. நாங்கள் கண்களை மூடி எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த பாடல் பாடும் பொழுது இந்த பாடலை நீங்கள் தியானம் செய்யுங்கள். මේ ගීතිකාව ගායනා කරන මොහොතේ ඔබ දැස් පියාගෙන ඔබේ හදවත් රාත්‍රී භෝජනය සඳහා සූදානම් කරගන්න. சிலுவையிலே உயர் கொடுத்தார் என்னை மீட்டிடவே. திருரத்தம் சிந்தினீரே என் பாவம் கழுவிடவே. சிலுவையிலே உயர் கொடுத்தார் என்னை மீட்டிடவே. திரு ரத்தம் சிந்தினீரே என் பாவம் கழுவிடவே. நான் நேசிப்பேன் இயேசுவே, நான் நேசிப்பேன் இயேசுவே, நான் நேசிப்பேன் இயேசுவே, நான் நேசிப்பேன் இயேசுவே. Silurule manisai depa silurule manisai silurule manisai depa silurule manisai. Send Madre Jesus, Madre Jesus, Madre Jesus, Madre Jesus. சிரசில் முள்முடி எனக்காக, விழாவினில் காயங்கள் எனக்காக. சிரசினில் முள்முடி எனக்காக, விழாவினில் காயங்கள் எனக்காக. நான் என்று மீட்கப்பட்டேன் உம் இரத்தத்தால், நான் என்று மீட்கப்பட்டேன், நான் என்று மீட்கப்பட்டேன் உம் இரத்தத்தால், நான் என்று மீட்கப்பட்டேன்.
இப்பொழுது நாம் கர்த்தருடைய மேசையிலே பங்கு பெறப் போகின்றோம். දැන් අපි ස්වාමින් වහන්සේගේ භෝජනයට පංගුකාරවෙන්ට යනවා. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று கூறினார். ස්වාමින් වහන්සේ පාවා දෙනු ලැබූ රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටි රැගෙන ස්තුති කොට කඩා මේ අනුභව කරන්ට මෙය ඔබ උදෙසා මා දෙන්නා වූ මාගේ ශරීරයයි ප්‍රකාශ කළා. அதே வனமாய் அவர் திராட்சரசத்தை எடுத்து இவ்வாறு கூறினார். ඒ වගේම උන්වහන්සේ කුසලානත් රැගෙන මේ ආකාරයෙන් ප්‍රකාශ කළා. இது உங்களுக்காக சிந்தப்படுற என்னுடைய ரத்தமாய் காணப்படுகிறது. මෙය ඔබ උදෙසා මා වගුරවන මාගේ රුධිරයයි. இதிலே பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறினார். මෙය අනුභව කරන මොහොතේ මාව සිහි කරන්ට කියලා කීවා. ஆகவே குடும்பமாக நாம் கர்த்தரை நினைவு கூர்ந்து இதிலே நாம் பங்கு பெறுவோம். එනිසා පවුලක් හැටියට අපි උන්වහන්සේගේ පූජාව සිහි කරමින් මීට පංගුකාර වෙමු. இந்த நேரத்திலே கரங்கள் உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். මේ මොහොතේ අපි දෑත් ඔසවා උන්වහන්සේට ස්තුති කරමු. அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் பலியானது பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கும்படியாக. උන්වහන්සේ කල්වාරි කුරුසේ පූජා වුණේ පියාණන් වහන්සේ සමග අපව සමගි කරන පිණිසයි. ஆகவே இப்படிப்பட்ட மகா பெரும் தியாக பலியை செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். මේ ආකාර මහත් වූ පූජාවක් කළා වූ තැනැන් වහන්සේට අපි ස්තුති කරමු. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். පියාණනි ඔබ වහන්සේට ස්තුති වේවා. ஆண்டவரே பாவிகளாக எங்களை ஆண்டவரே சுவாமி பிதாவோடு ஒப்புரவாகும்படியாக நீ செய்த அந்த தியாகத்துக்காக நன்றி ஆண்டவரே. ස්වාමිනී පව්කාර වූ අප උදෙසා ඔබ වහන්සේ කළා වූ පූජාව ගැන අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே இன்று நாம் உடைய பிள்ளைகளா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ස්වාමිනී අද අපි ඔබ වහන්සේගේ දරුවන් හැටියට සිටින නිසා අපි ඔබට ස්තුති කරනවා. கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் உமக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. අවසාන හුස්ම දක්වා ඔබ වහන්සේට විශ්වාසවන්ත වූ අයව සිටින්න අපට උපකාර කළ මැනව. நன்றி ஆண்டவரே. ස්තුතියි ස්වාමිනී. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ස්තුතියි ස්වාමිනී. ஆமென். ආමේන්. ආමේන්. இப்பொழுது நாம் சபையின் அறிவித்தல்களுக்கு செவிசாய்ப்போம். මේ වෙලාවේ අපි සභාවේ දැන්වීම් වලට ඇහුම්කන් දෙමු. මේ බ්‍රහස්පතින්දා Zoom තාක්ෂණය ඔස්සේ පැවැත්වෙන ජීවනයට මග බයිබල් අධ්‍යයනය මෙවසරට පැවැත්වන අවසාන බයිබල් අධ්‍යයනය වනු ඇත. විශේෂ දේවදාසෙක් විශේෂ පණිවිඩයක් හා සමග අප හා සම්බන්ධ වනු ඇත. ඒ හා ඔබට සම්බන්ධ වන්නට මේ ආරාධනාවයි. இந்த வருடத்தின் இறுதியான வாழ்க்கைக்கு வழி வேத பாடமானது வருகிற வியாழக்கிழமை ஜூம் ஊடாக நடைபெறவிருக்கிறது. ஒரு விசேட தேவதாசன் ஒரு விசேட செய்தியோடு உங்களை சந்திக்கவிருக்கிறார். உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம் இந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுமாறு. இப்பொழுது நாம் ஆராதனை முடிவுக்கு வந்திருக்கின்றோம். දැන් අපි දේව මෙහි අවසානයට පැමිණ සිටිනවා. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்தது. ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛය අප සමග තිබුණා. அடுத்த வாரமும் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நான் உங்களை காண போகின்றோம். ලබන සතියේත් මේ ආකාරම දේව මෙහෙකින් අපි ඔබ මුණ ගැසෙනවා. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ලබන සතියේත් ඔබ මුණ ගැසෙන තෙක් ස්වාමින් වහන්සේ ඔබ සියලු දෙනාටම ආශිර්වාද කරන සේක්වා.